புரிந்துணர்வுடன் அதேபோல யோசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று மேலும் சில தொடர்பான தகவல்கள் கால்டன் அலைவரிசைக்கு மக்கள் பணமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி குற்றச்சாட்டு. ලක්ෂ 2340 හොයාගත්ත විදිය කියන්න බැරි නම් ඒකෙන් කියන්නේ මොකක්ද? අර බහන්දාගාරයේ තිබුණු සල්ලි හෝ බාණ්ඩාගාරයට ලැබෙන්නේ. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கும் ஐக்கிய தேசிய முன்னணிக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை. அம்பலிப்பிட்டிய சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் விளக்கமறியலில். தெற்காசிய விளையாட்டு விழாவில் பங்கேற்பதற்காக இலங்கை ஹாக்கி அணி இந்தியா செல்வதை தடுக்கும் வகையில் உத்தரவு. பிரதான செய்திகளோடாக உங்களை சந்திக்கிறோம். நான் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேர்களே. ஜெஃப்ரி, செய்தி தொடர்பான உங்களது கருத்துக்களை நமக்கு ட்விட்டர் மூலம் அனுப்பி வைக்க முடியும். அவற்றை நாங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டில் ஒளிபரப்புவதற்கு தயாராக காத்திருக்கின்றோம். அதற்கான முகவரி இவ்வாறு இருக்கிறது. @newsfirst/en என்று குறிப்பிடலாம், அல்லது newsfirst.lk/twitter என்ற யூசர் நேம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ட்விட்டர் விமர்சனங்களை அனுப்பி வைக்க முடியும். முதலில் உள்நாட்டு செய்திகள். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டார். இதன்போது அவர் யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். සිරිලිය ගිනුම සම්පූර්ණව සම්බලා තියෙනවා. මංගල රනිල් වික්‍රමසිංහ මෛත්‍රීපාල සිරිත මහත්මයා. සිරිලිය ගිනුම් පිළිබඳ පරීක්ෂණ අවසන් වෙලා තිබෙනවා. ඒ ඉදිරි මාර්ග ගන්න. தற்போது இடம்பெறும் விடயங்களை அரசியல் பழிவாங்கல் என மஹிந்த ராஜபக்சவும் அவரது ஆதரவாளர்கள் சிலரும் அடையாளப்படுத்தும் முயற்சி நகைச்சுவையானது. ஸ்ரீபதி சூரியநாராயணி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார். அதுவே பழிவாங்கலாகும். ராணுவத்தினர் சரத் பொன்சேகாவின் அலுவலகத்துக்கு நுழைந்து ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து 2 வாரங்களுக்குள் அவரை கடத்தி சென்றனர். மஹிந்த ராஜபக்ச அவர்களே அதுவே அரசியல் பழிவாங்கலாகும். நமது நாட்டின் உயர்நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசராக செயற்பட்டவரை அந்த ஆசனத்தில் இருந்து விரட்டுவதற்காக செயற்பட்டனர். அதன் பின்னர் அந்த ஆசனத்தில் விமல் வீரவம்ச தரப்பினர் அமர்ந்தனர். அதுவும் ஓர் அரசியல் பழிவாங்கல். எனினும் தற்போது இடம்பெறும் விடயங்கள் அரசியல் பழிவாங்கலா என்பதை சிந்தியுங்கள். உண்மையில் இந்த அரசாங்கம் பழிவாங்குவதற்கு பதிலாக ஊழல்வாதிகளையும் மோசடிக்காரர்களையும் பாதுகாக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. ஸ்ரீரந்த் ராஜபக்ச போலீஸ் நிதி விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டாலும் அவரிடம் வாக்குமூலம் பெறவில்லை. மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசியுள்ளார். அவ்வாறு பேசி ஸ்ரீரந்த் ராஜபக்ச இருக்கும் இடத்துக்கு போலீஸ் நிதி விசாரணை பிரிவினர் சென்றனர். அந்த இணக்கப்பாடு அங்கு எட்டப்பட்டது. ஆவணங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சட்டமா அதிபர் திணைக்களம் 4 விடயங்கள் தொடர்பில் ஆலோசனை வழங்கியுள்ளது. எனினும் 30க்கும் அதிகமான விடயங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் தேங்கி கிடக்கின்றன. கால்டன் பாலர் பாடசாலை ஸ்ரீரந்த் ராஜபக்சவுக்கு சொந்தமானது. தங்காலையில் உள்ள கால்டன் இல்லம் மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமானது. கால்டன் ரக்பி போட்டி நாமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது. கால்டன் தொலைக்காட்சி யாருடையது? எனவே நாம் இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றா கூறுகிறீர்கள்? கால்டன் என்பது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் அடையாள குறியீடாகும். இந்த தொலைக்காட்சி அலைவரிசையை ஆரம்பிப்பதற்காக 2340 லட்சம் ரூபாய் ஆரம்ப செலவாக அமைந்திருக்கிறது. அது தொடர்பிலேயே நாங்கள் வினவுகிறோம். அந்த 2340 லட்சம் ரூபாவை எவ்வாறு திரட்டுவது? அதனை திரட்டுவதற்கு வழிமுறை ஒன்று இல்லை என்றால் என்ன தெரிகிறது? அது அருங்காட்சியகத்தில் இருந்த பணம் அல்லது திரைசேரிக்கு வழங்க வேண்டிய பணம். கால்டன் தொலைக்காட்சி அலைவரிசைக்காக அரசு நிதி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 25,000 ரூபாவுக்கு அதிகமான அரசு நிதி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த குற்றத்திற்காக பிணை வழங்க முடியாது. இது ஒரு தெளிவான குற்றச்சாட்டு. பொதுமக்களின் சொத்துக்கள் மோசமான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாயின் அவ்வாறு பெற்றுக் கொண்ட சொத்துக்களை மக்களுக்கு மீள வழங்குவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி தொடர்ந்து முன்னின்று செயல்படும் என்பதை நாம் உறுதியாக கூறுகிறோம். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச இன்று மீண்டும் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜராகியிருந்தார். வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் இன்று அழைக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பசில் ராஜபக்ச செயல்பட்ட போது இடம்பெற்ற நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் இன்று அழைக்கப்பட்டிருந்தார். இன்று காலை 10 மணியளவில் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு சென்ற பசில் ராஜபக்சவிடம் சுமார் 7 மணித்தியாலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சீனை குழாய்களை வழங்கியமை மற்றும் எனது கம்பகா அலுவலகம் தொடர்பிலும் விசாரித்தனர்.
குடும்பத்தினர் என்ற வகையில் ராணுவ வீரர் ஒருவரை கைது செய்வது தொடர்பில் கவலை அடைகிறோம். இதேவேளை ஊழல் செயற்பாடுகள் தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச கருத்து வெளியிட்டார். நான் என்னை பற்றி கூறுவது என்றால் ஒருபோதும் ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதில்லை. ஊழலை நிறுத்துவதற்காகவே யுத்த காலத்திலும் கூட பாரிய முயற்சிகளை மேற்கொண்டேன். எனக்கு உரித்தான ஹோட்டல்கள் எங்கே, எனக்கு உரித்தான தேயிலை தோட்டங்கள் எங்கே, எனக்கு உரித்தான கம்பெனிகள் எங்கே, வைத்தியசாலைகள் எங்கே, நகைகள் எங்கே, உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ உள்ள வங்கி கணக்குகள் எங்கே, வங்கிகளில் எனது கணக்குகள் தொடர்பில் ஆராய்வதற்கு சிரமமாக இருந்தால் தேவை ஏற்படி நான் கடிதம் ஒன்றை கூட தருவேன். எனது வங்கி கணக்குகள் தொடர்பில் முழுமையான அறிக்கையை போலீசாருக்கு பெற்றுக் கொடுங்கள். நான் அதற்கு தயாராக உள்ளேன். எனினும் இவ்வாறு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவற்றை நிரூபிக்க முடியாமல் மக்களுக்கு காண்பிப்பதற்காக சிறையில் அடைப்பது அநீதியானது. இன்று முற்பகல் கண்டிக்கு சென்று கோட்டாபய ராஜபக்ச மல்பத்து மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் மாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். அங்கு இடம்பெற்ற கலந்துரையாடலை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஊடகங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அதன் பின்னர் புதிய கட்சி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கோட்டாபய ராஜபக்சவிடம் வினவினர். புதிய கட்சி ஒன்று உருவாக வேண்டும் என்று நான் கூறியுள்ளேன். நான் உருவாக்குவதாக கூறவில்லை. ஏனென்றால் தற்போது எதிர்கட்சி ஒன்று இல்லை அல்லவா? சிறந்த கொள்கையுடன் எவராவது முன்னோக்கி பயணிப்பதாயின் நாம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் தேவையான விடயங்கள் இடம்பெறாவிடின் மக்களுக்கு கட்சி முக்கியத்துவம் பெறுவதில்லை, சேவைகளே முக்கியத்துவம் பெறும். யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டமை தொடர்பில் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. மின்னஞ்சல் ஒன்றின் மூலமே கூறப்பட்டுள்ளது. யோஷித CSN-இல் CEO என மின்னஞ்சல் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அது மாத்திரமே உள்ளது. வர்த்தக நடவடிக்கை தொடர்பான பதிவுகளை ஆராய்ந்தால் பணிப்பாளர்கள் யார் என்பதை அறிய முடியும். ஆகையால் இங்கு பிரச்சனை ஒன்று உள்ளது. கைது செய்ய வேண்டியது வீதியில் இருப்பவர்களை அல்ல, ஆதாரங்களுடன் கைது செய்ய வேண்டும். நான் தெளிவாகவும் பொறுப்பாகவும் கூறுகிறேன். CSN அலுவலகை ராஜபக்ச குடும்பத்தால் ஆரம்பிக்கப்பட்டு ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் ஊடாக முழுமையாக நிர்வகிக்கப்பட்டது. ரூபவாகினி கூட்டத்தாபனத்தின் சேனல் ஐ என்ற ஸ்போர்ட்ஸ் அலுவலகை மூட நேரிட்டது. சிரச நிறுவனம் MTV நிறுவனம் ஆரம்பித்த ஸ்போர்ட்ஸ் அலுவலகை மூட நேரிட்டது. ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி விளையாட்டுப் போட்டிகளை CSN அலுவலகையில் மாத்திரமே ஒளிபரப்ப முடியும் என்ற நிலை ஏற்படுத்தினர். இது குற்றமில்லையா? இதனை யாரும் கேட்கக்கூடாதா? ජනාධිපති බලය යොදලා සම්පූර්ණයෙන්ම ක්‍රීඩාව පෙන්වන්න පුළුවන් CSN එකට පමණයි කියලා ගත්තා මේගොල්ලන්. මේවා වැරදි නැද්ද? මේවා කවුරු තාන්න නරකයිද? මාධිකරණ බලයකට අයිති චෝදනාවක් අපරාධයක්. மேல் நீதிமன்றத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்ட குற்றச்சாட்டு இது. அந்த குற்றச்சாட்டை தாக்கல் செய்வது தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களமே தீர்மானிக்க வேண்டும். சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு இந்த அதிகாரம் உள்ளது. சட்டமாதிபர் திணைக்களத்தை கவனத்தில் கொள்ளாத அவர்களின் ஆலோசனை கிடைக்கவிருந்த வாய்ப்புகளையும் தடுத்துள்ளனர். இவர்கள் யோஷித உள்ளிட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். ஆகவே நிதிக்குற்ற விசாரணை பிரிவு எனப்படுகின்ற இந்த கொடிய பிரிவு அரசியல் பழிவாங்கல் நோக்கத்துடன் துன்புறுத்தி திருப்தி காணும் நோக்கிலும் மஹிந்தவின் தைரியத்தை சீர்குலைக்கும் வகையிலும் நடவடிக்கை எடுப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது என்பதே எமது குற்றச்சாட்டாகும். FCID ஊடாக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளில் ஒரு சில இடங்களில் நாம் இணங்க முடியாத விடயங்கள் உள்ளன. அரசியல் குழு ஊடாக பெயரிட்டு கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களை அசௌகரியத்துக்குள்ளாக்க நினைத்தால் அது ஜனாதிபதியின் குடும்பம், முன்னாள் ஜனாதிபதியின் குடும்பத்தாராகவோ அல்லது வேறு எவரேனும் அரசியல் ரீதியில் அவ்வாறு அசௌகரியங்களுக்குள்ளாக்கப்பட்டால் நாம் அதனை முற்றாக எதிர்க்கிறோம். எனினும் எனது நிலைப்பாடு என்னவென்றால் அவரேனும் ஒருவர் பொது சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்தியிருந்தால் அல்லது மோசடி செய்திருந்தால் அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் தலைமைத்துவத்திலான ஜனநாயக கட்சி இன்று ஐக்கிய தேசிய முன்னணியுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டது. ஹலரி மாளிகையில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும், ஜனநாயக கட்சி சார்பில் அதன் தலைவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் கையொப்பமிட்டனர். அதன் பின்னர் தமது செயற்பாடுகள் தொடர்பில் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர்.
நான் தனிப்பட்ட ரீதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் மூலமே அரசியலை ஆரம்பித்தேன். ஐக்கிய தேசிய கட்சியுடன் எனக்கு உறவு இருந்தது. நாம் அர்ப்பணிப்புடன் ஜனாதிபதியை தெரிவு செய்து கொண்டோம். குறிப்பாக ஐக்கிய தேசிய முன்னணியுடன் நான் இருக்க வேண்டும் என பொதுத் தேர்தலின் போது ஜனாதிபதி எனக்கு சமிக்ஞை ஒன்றை வழங்கினார். வெற்றிலையை மாவினால் மூடி சதித்திட்டம் செய்வோருடன் நமக்கு அரசியல் பயணத்தை முன்னெடுக்க முடியாது. இரண்டு கால்களையும் இரண்டு திசைகளில் வைத்துக் கொண்டு இந்த பயணத்தை தொடர முடியாது. ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கு நமது பலத்தினை வழங்கி முன்னோக்கி பயணிப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம். බලාපොරොත්තුනේ 2015 ஆண்டு ஜனவரி 8 மேற்கொள்ளப்பட்ட புரட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு பயணிப்பது எமது எதிர்பார்ப்பாகும். அதன் காரணமாகவே இந்த அழைப்பினை நாம் ஏற்றுக்கொண்டு புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு சென்றோம். நாட்டு மக்களை இணைத்துக் கொண்டு ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் இந்த பயணத்தை தொடர்கிறோம். இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் வினவிய கேள்விக்கு ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பதிலளித்தார். உங்களுக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி ஒன்று கிடைத்தால் ஊழல்வாதிகளுக்கு வழங்கும் தகவல் என்ன? ஊழல் செயற்பாடுகள் தொடர்பில் நாம் அமைதியாக இருப்பதில்லை. ஊழல்வாதிகளிடமிருந்து எமது நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் அன்றிலிருந்தே கூறுகிறோம். அரசாங்கத்தினால் எனக்கு இதுவரை பதவி ஒன்று வழங்கப்படவில்லை. உங்களது கேள்விகளை ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் கேட்க வேண்டும். நீங்கள் அவ்வாறான பதவியை எதிர்பார்க்கின்றீர்களா? எந்த பதவியாக இருந்தாலும் அது ஒரு அரசியல் பொறுப்பாகும். அதனை நிராகரிப்பதற்கு எவ்வித காரணிகளும் இல்லை. பாராளுமன்றத்தில் செயற்படும் விதம், அதே போன்று ஒவ்வொரு கட்சியினரும் அடையாளத்தை உறுதிப்படுத்தி ஐக்கிய தேசிய முன்னணியின் பங்குதாரர்கள் என்ற வகையிலும் அரசியல் தீர்மானங்களை பெற்றுக் கொள்ளும் விதத்திலுமே இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. எம்கேடிஎஸ் குணவர்தனின் வெற்றிடத்துக்கு சரத் பொன்சேகா நியமிக்கப்படுவாரா? அது குறித்து நாம் இதுவரை தீர்மானிக்கவில்லை. அதற்காகவே 8ஆம் தேதி கட்சி தலைமையகத்தில் கட்சியின் செயற்குழு கூட உள்ளது. 1970 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ராணுவத்தில் இணைந்து கொண்ட சரத் பொன்சேகா சிங்க படையணியின் 2வது லெப்டினன்டாக ராணுவ வாழ்க்கையை ஆரம்பித்தார். யுத்தகளத்தில் சிறப்பாக செயல்பட்ட அவர் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி ராணுவ தளபதியாக பதவியேற்றார். ராணுவத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்ட லெப்டினன்ட் ஜெனரல் சரத் பொன்சேகா எல்டிடியினருக்கு எதிரான நடவடிக்கைகளை கடுமையாக்கினார். ராணுவ தளபதியாக பதவியேற்று சில வாரங்களில் 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி சரத் பொன்சேகா தற்கொலை குண்டு தாக்குதலை எதிர்கொண்டார். இறுதிக்கட்ட யுத்தத்துக்கு தலைமையேற்று செயல்பட்ட ராணுவ தளபதி இறுதியில் இலக்கை அடைந்தார். பின்னர் ஜெனரலாக பதவி நிலைக்கு உயர்த்தப்பட்ட சரத் பொன்சேகாவிற்கு படைகளின் பிரதம அதிகாரி பதவியும் கிடைத்தது. மக்கள் சேவையில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்த சரத் பொன்சேகா ராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்று 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கினார். தேர்தல் நிறைவு பெற்றவுடன் 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் ராணுவத்தில் வகித்த அனைத்து பதவிகளும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதுடன் 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக 2012ஆம் ஆண்டு மே மாதம் அவரை விடுவிக்க வேண்டிய நிலை அப்போது ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நல்லாட்சிக்காக முன்னின்று உழைத்த சரத் பொன்சேகா ஜனநாயக கட்சியை உருவாக்கி புதிய அரசியல் பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட சரத் பொன்சேகாவுக்கு 2015ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி ஃபீல்ட் மார்ஷல் பதவி வழங்கப்பட்டது. இன்று ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புதிய உடன்படிக்கையால் சரத் பொன்சேகாவின் அரசியல் பயணம் புதிய பரிணாமத்தை அடைந்துள்ளது. கென்யா மக்கள் வங்கி வீதியின் புனரமைப்பு பணிகள் பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இது தொடர்பான விரிவான தகவலை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஏறாவூர் அல் அல்ஹசர் பெண்கள் உயர்தர பாடசாலையில் நேற்றிரவு நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா கருத்து வெளியிட்டார். இந்த வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்று எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், எமது தமிழ் தேசிய கூட்டு முன்னணி எல்லாம் ஒன்று சேர்ந்து எமது பிரச்சனைகளை ஒன்றான குரல் கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக முழு இலங்கையிலும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை
2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் நாளை மறுதினம் நாட்டிற்கு வருகை தர உள்ளார். இந்திய இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறவுள்ள நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக இந்திய வெளிவிவகார அமைச்சர் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள இந்திய இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் அமர்வுக்கு வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தலைமை தாங்க உள்ளார். இரு நாடுகளுக்கு இடையில் காணப்படும் உறவுகளுக்கு அச்சுறுத்தலாக அமையும் பிரச்சினைகளுக்காக தீர்வு காணும் பொறிமுறையாக 1992ஆம் ஆண்டு இந்திய இலங்கை கூட்டு ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தின் தாக்கத்தினால் உறவுகளையும் உடல் உறுப்புகளையும் இழந்து தவிக்கும் ஆயிரக்கணக்கானவர்களில் நிலோஷன் ரசிதாவும் ஒருவர். யுத்தத்தில் இரு கரங்களையும் கண் ஒன்றையும் இழந்த ரசிதா புனர்வாழ்வளிக்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு குடும்பத்தாருடன் இணைக்கப்பட்டார். முல்லைத்தீவு முள்ளியவளையைச் சேர்ந்த ரசிதா யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் 2009ஆம் ஆண்டு பாதுகாப்பு தரப்பினரிடம் சரணடைந்தார். புனர்வாழ்வளிக்கப்பட்டதன் பின்னர் 2010ஆம் ஆண்டு வவுனியா பூந்தோட்டம் கூட்டுறவு பயிற்சி கல்லூரியில் வைத்து விடுவிக்கப்பட்டு குடும்பத்தினருடன் முள் இணைக்கப்பட்ட ரசிதா நிலோஷனுடன் திருமண பந்தத்தில் இணைந்தார். யுத்தத்தினால் தனது இரு கைகளையும் ஒரு கண்ணையும் இழந்த ரசிதா தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இன்னொருவரின் உதவியை நாட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் உள்ளார். இதுவரை காலமும் தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு துணையாக நின்ற கணவர் குடும்ப பொருளாதார நிலைமை காரணமாக கொழும்புக்கு வேலைக்கு சென்றுள்ளதாக வருத்தப்படுகின்றார் இந்த முன்னாள் போராளி. தனது பிள்ளையுடன் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் வாழ வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இவருக்கு ஏற்பட்டுள்ளது. ரசிதாவுக்கு இதுவரை காலமாக அரசாங்கத்தால் வழங்கப்படும் என்று கூறப்பட்ட எவ்வித உதவிகளும் கிடைக்கவில்லை. எனது கணவர் வீட்டில் இருந்தால்தான் எங்களோட பிள்ளையும் பார்த்து வருவார். அவருக்கு சொந்த தொழில் இல்லாத காரணத்தால் கொழும்புக்கு சென்று தூராடத்தை வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதால எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு ஒரு சொந்த தொழில்னு சொன்னா இவர் வீட்டோட இருந்து எங்களையும் என்னையும் இந்த பிள்ளையும் பார்த்து தொழிலையும் செய்து கொண்டிருப்பார். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் போன்றல்லாது மக்கள் பிரதிநிதிகளும் சமூகமும் இவர்கள் குறித்து கரிசனை கொள்ளாதிருப்பது கவலைக்குரிய விடயமாகும். கேபி எனப்படும் குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கேபி எனப்படும் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் தேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு கேபி தொடர்பில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. குமரன் பத்மநாதன் கேபி என்று அழைக்கப்படும் குமரன் பத்மநாதன் எல்டிடியுடன் தொடர்பு வைத்திருந்தாரா என்பது தொடர்பிலான விடயங்கள் அந்த அறிக்கையில் இருந்தன. அவர்கள் அது குறித்து விசாரணை செய்வதாக கூறினர். இந்திய அரசாங்கம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக நாம் சுட்டிக்காட்டினோம். இந்திய அரசாங்கத்திடமிருந்தும் தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த விடயம் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தி விரைவில் அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தது. மே மாதம் 9ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போனமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு ஷால் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் 4வது சாட்சியாளரான முன்னாள் ஊடகத்துறை அமைச்சர் கேலிய ரம்புக்வெல இன்று தமது சட்டத்தரணியுடன் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதற்கமைய முன்னாள் அமைச்சருக்கு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணையை ஷால் நீதவான் சின்னத்துறை சதீஸ்தரன் ரத்து செய்துள்ளார். அப்போது அமைச்சரவை பேச்சாளர் கேலிய ரம்புக்வெல ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர்கள் இருவரும் அரசாங்கத்தின் பொறுப்பில் உள்ளதாக கூறியிருந்தார். அது தொடர்பிலான பதிவை நாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம். நீதிமன்றத்தில் ஆஜராக சாட்சியம் அளிக்குமாறு 2 சந்தர்ப்பங்களில் நீதிமன்றம் அறிவித்தல் பிறப்பித்திருந்தது. அவர் சமூகம் அளிக்காமையால் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். பிடியாணை மீளப் பெறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் வழக்கு விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. නමුත් අධිකරණයේ සිදු යම් තාක්ෂණික ගැටලුවක් නිසා අද දින නැවතත් නඩු විභාගයේ කල් ලැබුණා. இந்த வழக்கு மீண்டும் மே மாதம் 13ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. புத்தளம் கற்பிட்டி நகரில் இன்று கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். கற்பட்டி, தலுவ, திருகோணமலை மற்றும் மன்னார் ஆகிய பிரதேசங்களில் உள்ள மீனவர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இன்று முற்பகல் 8:30 அளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார்.
பாரம்பரிய முறையிலான கெம்பிலி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட கடற்தொழில் அமைச்சு அனுமதி வழங்கிய போதிலும் அதற்கு நீர்கொழும்பு பிரதேச மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. கலைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்து உயர்நீதிமன்றத்தில் இன்று அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மாத்தறை, காலி மாவட்டங்களில் உள்ள 18 உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உப தலைவர்களினால் இந்த அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் கலைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள செயலாளர்கள் மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். நிகழ்வொன்றின் போது இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட எம்பலிபிட்டியவின் முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் DWC தர்மரத்ன எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேக நபரான உதவி போலீஸ் அத்தியட்சகர் இன்று எம்பலிபிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். குறித்த போலீஸ் அத்தியட்சகர் நேற்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் அதன் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டார். அவரை நீதிமன்றத்துக்கு இன்றைய தினம் அழைத்து வந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரை ஊடகங்களுக்கு மறைப்பதற்கு போலீசார் முயற்சித்ததாக எமது செய்தியாளர் கூறினார். முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் குறிப்பிட்ட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி உதயநகர் செல்லும் துர்க்கை அம்மன் வீதியை மக்கள் பாவனைக்கு தருமாறு கோரி அப்பகுதி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வீதியை சுமார் 5000 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வருவதாக அங்குள்ள மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பாதுகாப்பற்ற கடமையில்லாத இந்த வீதியினை மூடுவதற்கு இன்றைய தினம் ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் வருகை தந்துள்ளனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அதனை தடுக்கும் நோக்கில் வீதியின் இருவரிலும் தடிகளை போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த கிளிநொச்சி போலீஸ் நிலைய அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகளிடம் குறித்த வீதியை மூடுவதை நிறுத்துமாறு அறிவித்துள்ளனர். ஒரு வார கால அவகாசத்தை கோரியுள்ள ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தீர்வினை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்தனர். அத்துடன் குறித்த வீதியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் போக்குவரத்தில் ஈடுபடுமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த வாக்குறுதியினை தொடர்ந்து அப்பகுதி மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. கொழும்பு செட்டியார் திரு ஸ்ரீ முத்துவிநாயகர் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. கொழும்பு மாநகரின் செட்டியார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துவிநாயகர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் சிறப்பு யாக பூஜைகள் இடம்பெற்றன. சுவாச்சாரியார்கள் வேத பாராயணம் செய்ய, மங்கள வாத்தியங்கள் முழங்க, பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் ராஜகோபுரம் பிரதான ஸ்தூபி ஏனைய பரிவார ஸ்தூபிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரதான கும்பம் வீதி பிரதட்சணம் இடம்பெற்றது. இலங்கையின் புகழ்பெற்ற சிவாச்சாரியார்களால் இன்று காலை இருந்த மீண்டலகின சுபமுகூர்த்த வேளையில் ஸ்ரீ முத்துவிநாயக பெருமான், ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேதம் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் உள்ளிட்ட ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து எஜமான அபிஷேகம் நடைபெற்றதுடன் மார்ச் மாதம் 22ஆம் தேதி வரை மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். தெற்காசிய விளையாட்டு விழாவில் பங்கேற்க உள்ள இலங்கை ஆடவர் ஹாக்கி அணி இந்தியா செல்வதை தடுக்கும் உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிபதி DE குணசேகர இன்று பிறப்பித்தார். எவ்வாறாயினும் சட்டமா அதிபரிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை அந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் தாசிரி ஜெயசேகர இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறினார். அதன்போது நகர்த்தல் பத்திரத்தை சமர்ப்பித்து குறித்த வீரர்களுக்கு மீண்டும் போட்டிகளில் இணைந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க தாம் முயற்சிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இலங்கை 23 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. தெற்காசிய விளையாட்டு விழா இன்னும் 2 நாட்களில் ஆரம்பமாக உள்ளது. இதற்கான இலங்கை நீச்சல் அணி தொடர்பான விசேட தொகுப்பு அடுத்து. தெற்காசிய விளையாட்டு விழாவில் இலங்கை அதிக பதக்கங்களை வெற்றி கொள்ளக்கூடிய விளையாட்டாக நீச்சல் போட்டிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. நீச்சல் போட்டிகளில் தெற்காசியாவை வெற்றி கொண்டவரான ஜூலியன் போலிங்கின் வழிகாட்டலில் களமிறங்கும் இலங்கை நீச்சல் அணிக்கு மனோஜ் அபேசிங்க, US சுகாத் மற்றும் இந்திக பெரேரா ஆகியோர் பயிற்சியாளர்களாக செயற்படுகின்றனர். இலங்கை நீச்சல் அணியில் 9 வீரர்களும் 12 வீராங்கனைகளும் இடம்பெற்றுள்ளனர்.
1991 ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற தெற்காசிய விளையாட்டு விழாவில் அப்போதைக்கு நீச்சல் விளையாட்டில் முன்னிலை வகித்த ஜூலியன் போலிங், தீபிகா சண்முகம் தலைமையிலான இலங்கை அணி 15 தங்க மடங்களாக 33 பதக்கங்களை சுவீகரித்தது. இது தெற்காசிய விளையாட்டு விழா வரலாற்றில் இலங்கையின் அதிசிறந்த ஆற்றலாக காணப்படுகின்றது. இந்த முறை நீச்சல் போட்டிகள் இந்தியாவின் குவஹாட்டியில் பிப்ரவரி 6 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.